ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய, இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான். அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேள்விப்பட்டுக்கணும். கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது. சாரம் அப்படின்னா இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை. இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல அதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகு கேதுக்கள் 1.5 வருஷங்கள், 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர். ஏன் முதல்ல, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், நவக்கிரகத்தில் மற்ற 8 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள், நிறைய பேச்சுக்கள் அடிப்படை. எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு 9ல் குரு அப்படின்னு. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? 8ல் சனின்னு எடுக்கலாம்ல. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால், குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நியதின்னு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும். நியதி அப்படின்னா வழிமுறைகள், நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்வாங்க, நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர். நிறையா ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம். பட் அது அவசியம் கிடையாது. நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம், ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை, வாழ்க்கையை வச்சு தான் நாம். இதுதான் சிம்பிள் மேட்டர். இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில். இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும், அதான் நவக்கிரக நேதி. அந்த நேதின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. ஒருவருக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும். அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார்? ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9, 11 இதெல்லாம் குருவினுடைய பார்வை. இப்படி குரு பார்த்தால் நன்மைகள். கெட்ட கிரகம் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும். ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க, ககாரஸ்யான் தகாரத்வா திருகாரஸ்யான் நிரோதனம். குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு, குரு அப்படிங்கிறது 2 வார்த்தை. சமஸ்கிருதத்துலையும் தெரியும், தமிழ்லையும் தெரியும். தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க, சமஸ்கிருதத்துலேயும் கு ரூ அப்படின்னு போட போகிறோம். இங்கிலீஷில் 4 வரும், GURU. அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இருளை போக்குபவன், ஒளியை தருபவன்.
அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது. நவக்கிரக குருவாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம். நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு. நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான், குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது, குரு 5ல் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது, குரு 9ல் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும். அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள், அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 அளவிற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது குரு பெயர்ச்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் 11ஆம் நாள், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது. நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே 18 சித்தர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் 18 சித்தர்கள்னால் மகான்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள். புலிப்பாணி சித்தர், இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய இருக்கார், கோரக்கர், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாணி சித்தர். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம், வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக? திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன், நாம் கணக்கு போடுறது, விஞ்ஞானம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் உலகம் உண்டானதுலேருந்து கணிச்சுன்னு வந்தது. அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர். அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நியதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இது மட்டுமில்லாமல் இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டும்தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள், பூஜை முறைகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் விழுகணும். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பலவிதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள், இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலாபலன்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக இவ்வளோ நாள் மேஷராசி அப்படிங்கும் பொழுது குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். குடும்ப அமைப்பு, பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிச்சுக்கிறது, பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள், இவையெல்லாம் பண்ணிட்டு இருந்த குரு பகவான் தற்சமயம் தங்கள் ராசியிலிருந்து 3ஆவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வர்றார். அப்படி மிதுன ராசிக்கு வரும் தருவாயில் என்ன பண்ணுவார், என்ன நன்மையா தீமையா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். முதல்ல பாடலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும். மூன்றிலே குருவேற முடிமன்னன் துரியோதனன் மாண்டான் கூறும். புதுவைதனில் எனக்கரிய மேதினியில் எடுத்துரைப்பாய் தாயே கேள். கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதையனும் அன்றும் கூற்றுவனும் விதிபார்ப்பன் போகுமடி மகளே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது பொதுவான பலன்கள் 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம். சகோதரர்களுடன் பகை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சகோதரருக்கு உடல்நலக்கேடு அப்படிங்கிறது உண்டாகும். அந்த ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம். ஏற்கனவே பகை இருந்தால் இன்னும் அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். தேவையில்லாத வம்பு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது புலிப்பாணி சித்தர் சொல்கிறது. அதுபோக பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு பகவான் எங்கிறது மேஷராசி பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது 11ஆம் பார்வை படுது. மிதுனத்தில் இருக்காருன்னா பார்வை 11, அது நன்மை எடுத்துக்கணும். முதல்ல இந்த ஸ்தான பலன், அப்புறம் பார்வை பலன். இந்த ஸ்தான பலனில் என்ன சொல்கிறாரு, இந்த துரியோதனன் படை மாண்டதே இந்த 3ஆம் இடத்துல குரு வந்தப்ப தானா. அது எப்படி சொல்கிறார், தீதிலாதொரு மூன்றிலே. தீதுன்னா கஷ்டம், கஷ்டமே இல்லாமல் இருந்த துரியோதனனுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது அவனுடைய படை மாண்டுறது. அப்புறம் 3லே குரு வேற முடிமன்னன் துரியோதனன் மாண்டான் கூறும். அந்த மாதிரி ஒரு அவனுடைய சாம்ராஜ்யமே போயிடுச்சு. புதுமைதனில் எனக்கரிய மேதினியில் எடுத்துரைப்பாய் கேள். எனக்கரிய இந்த உலகத்தில் 3ல் குரு வந்தால் என்னென்ன நடக்கும் நான் சொல்கிறேன் கேளுன்னு அந்த சித்தர் பாடலில் பாடுறாரு. அதாவது கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை வைத்த வேதியனும் செய்வான். அதாவது வேதியன் அப்படின்னா நல்லது செய்யக்கூடிய வேதம் படித்தவர்கள், பண்டிதர்கள், பூஜை யாகங்கள் செய்யக்கூடியவர்கள், எங்களை போன்றவர்கள். அவங்களே பாவங்களை பண்ணக்கூடிய ஒரு மாதிரி பண்ணிடுவானாம் 3ஆம் இடத்துல குரு வரும்பொழுது. கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதியன். அதாவது வேதம் படித்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணி யாகங்களை பண்ணி உலகத்திற்கு நல்லது பண்ணக்கூடியவனே இந்த மாதிரி பஞ்சமகா பாதகங்களும் பண்ணக்கூடிய அமைப்புக்கு ஆளாகிடுவானா. இப்போ மற்றவர்கள் எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியம் சொல்லுது. கூற்றுவனும் விதி பார்ப்பன் குண்டி துணி போகும்படி மகனே. கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் கூட இல்லாமல் போயிடுமா, அந்த மாதிரி விதி அப்படிங்கிறது ஏற்படுங்கிறது பாடல். விளக்க உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்தான நாசம், இருக்கும் இடம் விட்டு இடம் மாறுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஷ்டமானவர்கள் பிரிவு, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க இஷ்டமானவங்க இவங்களை விட்டு பிரிய நேரிடும், பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுமா. காரியங்கள் எடுத்த காரியத்தில் தடை விக்னம் அப்படிங்கிறது உண்டாகுது. உறவினர்கள் பொருள் இவற்றில் நாசம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. அதே மாதிரியே பிறர் வஞ்சனையால் பீடை உண்டாகும். பிறர் அதாவது 3வது நபர்கள், நமக்கு ஆகாதவர்கள், வஞ்சனை, செய்வனை, மாந்திரிகம், இந்த மாதிரிலாம் அவங்களால் நமக்கு பீடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அநேக விதமான இடையூறுகளை சந்திப்பது, வேலை மாற்றம், பிறந்த இடத்திற்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. வீண் கழகம் 1 மடங்கிற்கு 2 மடங்காக நடைபெறும். அரசாங்க பகை ஏற்படும். நண்பர் உறவினர்கள் பகை உண்டாகும். அகால உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் அது நல்லா இருக்காது, வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருவோம். அகால போஜனம் துர்போஜனம்னு பேர் இருக்குது. அதாவது கரெக்ட் டைமுக்கு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 7:50க்கெலாம் இருக்கிறத சாப்பிட்ற, அதெல்லாம் இனிமேல் நடக்காது. 12 மணி 1 மணி ஆனாலும் என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்ணும், வேறு வழி. நேரங்காலம் வந்தால் எல்லாருமே அப்படி தான், அந்த பஞ்சுவாலிட்டியில் நம்மளை விட்டு போயிடும். அகால உணவு, அகால உறக்கம், தூக்கம் அதே மாதிரி நேரத்துக்கு வராது. அதெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். நல்ல சயனம், நல்ல போஜனம், நல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறதெல்லாம் ஒரு பாக்கியம் இருந்தால் தான் நடைபெறும். பட் இந்த மாதிரி குரு 3ல் வரும்போது அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திருமண தடை, திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது உண்டாகுது. குற்றங்களால் பாதிக்கப்படுதல், நம்ம செய்த குற்றம் நம்மளை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கார். இது ஸ்தான பலன், பயப்பட வேண்டாம். இது இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய ஸ்தான பலன். அதே சமயம் குரு பார்வை பலன், நான் சொன்னேன் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை 11ஆம் பார்வையாக பார்க்கிறார். 12ஆம் பார்வை ரிஷபம், 11ஆம் பார்வை லாபஸ்தானம். தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், திருமண தடை விலகும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும், விவாக யோகம் ஏற்படும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், கணவன் மனைவி உறவு மேம்படும், அந்யோன்யம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் பெருகும். குறிப்பாக சொல்லப்போனால் பூமி, மனை, வீடு இது சம்பந்தமான தொழில், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், விவசாய நிலங்கள் பராமரித்தல், விவசாயிகள்
ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ், உணவு சம்பந்தமான தொழில், கேட்ரிங், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் மிக மிக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் அதிகரிக்குது. ஸ்தான பலன் அப்படிங்கிறதுல 50% எடுத்துக்கணும். ஸ்தான பலன்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அதே சமயம் பார்வை பலன்களால் சில நல்லதும் ஏற்படும். இப்போ என்ன பண்ண, என்னடா இது 50% நல்லா இருக்கு, 50% மோசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்குத்தான் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முறை பார்க்கணும். இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். பொதுவாக மேஷராசியில் பல கோடி பேர் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பொது பலன். இதே நம் குரு பகவான் நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்ல உச்சமாக பலமாக ஆட்சியாக இருந்துட்டாருன்னா 100% நம்ம எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் அவசியம் இந்த குரு பயிற்சிக்கு முன்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து, தாங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை பகிர்ந்து எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சகல விதமான நன்மைகளும் உண்டாகும்படி இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.